Hey guys, welcome back to our channel. So இன்னைக்கு வந்துட்டு நாங்க மண்டு ஐலண்ட்ல தான் இருக்கோம். ஆக்சுவலி எங்களுக்கு வந்து கரெக்டா பிளான் தெரியாம 2 நாள் இருக்க வேண்டியதாச்சுங்க. ஸோ அதனால நாங்க வந்து இங்க இருக்கிற ஃபுட் எல்லாம் வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஹோட்டல் நல்லா இருக்குன்னு. ஏன்னா நாங்க வந்ததுலேருந்து ட்ரை பண்றோம். எதுவுமே வந்து சூப்பராகவும் இல்லை, ஒரு மாதிரி ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. உங்களுக்கு வந்து பெஸ்டா நான் சொல்றேன், நீங்க இங்க மண்டு ஐலண்ட் வரீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்காம போகாதீங்க. ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் டைவ் இன்டு தி வீடியோ. இந்த ஹோட்டல் பேர் வந்து துருத் ரெஸ்டாரண்ட். இது எங்க இருக்குன்னா மரியாலயம் ஹோட்டல் இருக்குங்க. ஸோ அந்த ஹோட்டல்லேருந்து நீங்கள் கொஞ்சம் தூரம் ஒரு 150 மீட்டர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நடந்து வந்தீங்கன்னாலே இங்கே வந்துடும். ஹோட்டல் தாங்க, பட் டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. காஸ்ட் வைஸ் வந்து ஒரு நல்லா ஃபீஸிபிளாக இருக்கு. ஏன்னா மற்ற இடத்துல எல்லாமே வந்துட்டு ஓவராக வந்து பயங்கர ப்ரைஸியாக இருந்தது. டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இல்லை. இவங்க வந்து லிமிட்டடான ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்காங்க. சிக்கன் ஃப்ரை வச்சுருக்காங்க, அப்புறம் ஒரு சிக்கன் கிரேவி வச்சிருக்காங்க. அது கூட வந்து பரோட்டா ஃப்ரெஷ்ஷாக மேட் ஆகிட்டு இருக்கு. ப்ளஸ் வந்து இந்த சிக்கன் ஃப்ரை வந்து வேற லெவல் டேஸ்ட். நீங்க வந்தீங்கன்னா இந்த சிக்கன் ஃப்ரை வந்து கண்டிப்பாக மறந்துடாதீங்க. ஆக்சுவலாக நம்ம ஊர் சில்லி சிக்கனுக்கும் இங்க இருக்கிற இந்த சிக்கன் ஃப்ரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்றது வந்து இது ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இது கூட வந்துட்டு நம்ம இது பண்ணி சொல்லியிருக்கோம், பரோட்டா அண்ட் தோசை ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ நான் ஒவ்வொரு ஐட்டம்ஸாக வந்து சாப்பிட்டுட்டு சொல்றேன் உங்களுக்கு. அண்ட் ஃபைனலாக வந்து பில் அமௌண்ட் என்னன்னு சொல்லிடுறேன். சுட சுட பரோட்டா ஒன்று இருக்கு. இது கூட வந்து இந்த சிக்கன் கிரேவி கொடுத்துருக்காங்க, கஸ்டமைஸ்ட் சிக்கன் கிரேவி. ஆமாம், இது ஆக்சுவலாக நீங்கள் வரும்போது உங்களுக்கு வந்துட்டு வேற ஏதாவது தருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் நாங்கள் வந்து 2 நாளாக தொடர்ந்து வந்து அவங்கள வந்து விடாமுயற்சியாக ஹிந்தி இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, தமிழ்நாட்டு ஸ்டைல் வேணும், இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கோம். அதனால கொடுத்துருக்காங்க. அண்ணனே சொல்லிட்டாருன்னா அப்ப நல்லா இருக்கு. அவரே சொல்லிட்டாருன்னா அப்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். பரோட்டா வந்து சூப்பரா இருக்கும். 10 ரூபா பரோட்டா நல்லா காரமா. நேற்று வந்து கொஞ்சம் நாங்கள் சொன்னால் இனிப்பாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னு கேட்காட்டி அள்ளி தெளிச்சிட்டாங்க காரத்தை. அப்புறம் தோசமாவே இல்லை, ஃபைனல் 2 தோசை இருக்குது அப்படின்னாங்க. நாங்கள் ஒன்று அவங்க ஒன்று எடுத்துட்டாங்க. இந்த அளவுக்கு கிரேவி இருக்குது. கொஞ்சம் ஒரு பீஸ் எடுத்தோம், பீஸ் செம்ம சாஃப்டாக இருக்குது. தோசைக்கு தான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அவைக்கு வந்து பரோட்டாக்கு தான் பிடிச்சது, எனக்கு வந்து தோசைக்கு ரொம்ப பிடிச்சது. இதை முடிச்சுட்டு ஆம்லெட்ல சந்திக்கலாம். அண்ணா ஒரு ஹாஃப் பைட் ஆம்லெட் சாப்பிடுவது எப்படி அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. பக்கத்துல வாங்க. இது வந்து ஆம்லெட் ஓகேவா. இது மேலே வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கிரேவி வச்சுட்டோமா, அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக பீஸ் வச்சுருக்கேன் இங்கே ஆல்ரெடி. இந்த பீஸு குட்டி பீஸ் வச்சுட்டோம். அதுக்கு மேலே இந்த மாதிரி பச்சை மிளகா இருக்கும். பச்சை மிளகா இப்படி பண்ணிங்கன்னா அதுலேருந்து ஒரு ஜூஸ் வரும், உள்ள வச்சுக்கணும் ஓகேவா. அப்புறம் அதோடு சேர்ந்து ஒரே வாயில செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா வந்து இங்கே காரம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா பெருசாக ஒன்றும் ஆகாது. சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க, செம்ம வயிறு ஃபுல்லு. நான் உங்களுக்கு ப்ரைஸ் சொல்றேன்னு சொன்னேன்ல, ப்ரைஸ் எவ்வளோ வந்துச்சு அப்படி 620 ஒரு ஆளுக்கு 150 ரூபா. ஆமா 620 வந்தது. நாங்க என்னென்ன வாங்கணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். 7 பரோட்டா, 2 தோசை, 2 கிரேவி, 2 சில்லி, 3 ஆம்லெட், 2 ஹாஃப் பாயில், இது வந்து ஜூஸ் இருந்தது. ஜூஸ் வந்து நாங்க 6 ஜூஸ் 5 பிளஸ் 1 மேங்கோ ஜூஸ், மொத்தமா வந்துட்டு 6 ஜூஸ். இத்தனையும் நாங்க வாங்கணும். பிரைஸ் வந்து 620 தாங்க வந்தது. ஸோ செம்ம ஃபீஸிபிளாக இருந்தது. ஆக்சுவலி நம்ம வந்து கிச்சன் அப்படியே ஓப்பனாக பார்க்கலாம். ஸோ நான் உங்களுக்கு வந்து அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ண இல்லைங்களா, எல்லாமே வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா மித்த ஹோட்டல்ஸ்லாம் இங்கே போய் பார்க்குறப்போ அந்த அளவுக்கு கிளீனஸ் இல்லை, இதெல்லாம் பார்க்க முடியல. பட் இங்கே வந்தப்போ எங்களுக்கு வந்து ஒரு ஹோம்லி ஃபீலாக இருந்தது. ப்ளஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நான் வந்து அந்த அக்கா கூட வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸே ஆகிட்டோம். நாங்கள் எங்கே போகலாம், எங்கேருந்து வரலாம், அந்த மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களோட ஸ்டோரியுமே சொன்னாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருங்க. ஸோ வந்து கல்ஃபில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க நர்ஸு அண்ட் அவர் வந்து ஏதோ ஒரு கம்பெனியில் வந்து சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு.
2 பேருமே வந்துட்டு நல்லா அங்க ஒர்க் பண்ணி earn பண்ணிட்டு இருக்க டைம்ல தான் அந்த கோவிட் வந்துச்சு இல்ல, அந்த டைம்ல அவங்க வந்து இந்தியா வர வேண்டியதா இருந்தது. ஸோ இந்தியா வந்துட்டு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சப்போ இங்க வந்து இந்த கடையை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நம்மளே நம்மளோட பிசினஸ் ஓனரா இருந்துக்கலாம், நம்மளே கிட்ட ஒர்க் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ண பிசினஸ் தான். பட் நான் நிஜமா சொல்றேன், ஹார்ட்ஃபுல்லா வந்து ஃபுட்டு கொடுக்குறாங்க. ப்ளஸ் நம்ம இங்க உட்காந்து நம்ம சாப்பிட்டோம் இல்லைங்களா, நான் பார்த்துட்டே தான் இருந்தேன். கண்டினியூஸா வந்து கஸ்டமர்ஸ் வந்துட்டே இருக்காங்க. ஃபுல் ஃபேமிலி கஸ்டமர்ஸ் தான். அதுவும் பிரைஸும் ஏங்க பிரைஸ் வந்து ஆக்சுவலா நாங்க எங்களுக்கு வந்து கிடைக்கவே இல்லைன்னு சொல்லி தான் நாங்க அந்த சைடு போயிட்டோம். ஸோ எல்லாமே அந்த சைடு நாங்க போய் சர்ச் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஒரே ஒரு டைம் வந்து ஒருத்தர் சொன்னாருன்னா இந்த பக்கம் வந்தோம். அதுக்கப்புறம் நாங்க வேற ஹோட்டலே வேணாம், நம்ம இங்கேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே இருந்துட்டோம். இவருதான் வந்து பினாயேட்டா. தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இதுக்கு முன்னாடி இந்த ஃபீல்டும் என்ன ஃபீல்டும் வெரி வெரி டிஃப்ரென்ஸ். இன்ஜினியரிங் ஃபீல்டு, ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டு, ஆயில் அண்ட் கேஸ். ஓகே, ஆயில் அண்ட் கேஸ், ஒமான், துபாய், அங்கே தான் வேலை பண்ணிட்டு இருக்கேன் 10 வருஷம். இங்கேயும் ஒரு 8-9 வருஷம். கோவிட் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே வந்து அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருந்து செட்டில் பண்ணிட்டு இந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிருக்குன்னு. இப்போ வந்து போட்டிங் இருக்குது, சின்ன ரெஸ்டாரண்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம கெஸ்ட்டு வரும்போது அவருக்கு சமைச்சு கொடுக்கணும் அப்படி தான் நினச்சிருந்தேன். அப்புறம் ஒரு வில்லை இருக்குது. வில்லா மீன்ஸ் ஹோம் ஸ்டே ரிசார்ட் மாதிரி லேக் சைடில் இருக்குது. நானும் ஒரு ஃப்ரெண்டும் சேர்ந்து வந்துட்டுருக்கு. ஃபுட்டு வந்து அவர் என்ன வேணும் அது கேட்டு நல்ல குவாலிட்டியில் செய்து கொடுத்தோம். ஏன்னா நாங்கள் நேற்று நாங்கள் சாப்பிட்டப்போ எங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இங்கே வந்து கொஞ்சம் இனிப்பு கலந்த மாதிரி அவங்க வந்து அந்த கிரேவி செய்கிறாங்க. இவ்வளோ சூப்பராக பரோட்டா இருக்குது, லைட்டாக அந்த ஒரு இனிப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நேற்றே கேட்டோம். ஒரு பிஸியாக இருந்தார். இன்னைக்கு வந்து நாங்கள் வந்த உடனே ஓகே நான் அது பண்ணித்தரேன், நீங்கள் என்ன வேணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை உட்கார வச்சு ஸ்வீட்டாக ஒரு 15 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் போய் அதை வந்து செஞ்சு எங்களுக்கு என்ன மாதிரி நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ காரசாரமாக அப்படியே நாக்குக்கெல்லாம் வந்து செம்மையாக இருந்தது. அப்பா 2 நாளில் நல்லா சாப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நல்லா செஞ்சு கொடுத்துருக்காங்க. டைம்ல இருந்தாருல்ல, டே டைம்ல இருந்தா இது நல்லா கொஞ்சம் கேப்சிக்கோ அதெல்லாம் போட்டு கொஞ்சம் சமைச்சிட்டோம். ஸ்பெஷல் டேஸ்ட். வெயிட் பண்ணாந்தா உங்களுக்கு வெயிட் பண்ண முடியுமா? அந்த ஸ்மைல் மாறவே இல்ல, ஸ்மைல் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருங்க. Thank you. கான்டாக்ட் நம்பர் கீழ போட்டுறலாம். உங்க கான்டாக்ட் நம்பர் நான் போட்டுறோம். Thank you. கடை பேர் சொல்லிடுங்க. ஓகே, துருத்த ரெஸ்டாரண்ட். துருத்த ரெஸ்டாரண்ட், கொல்லம் ஜில்லா, கொல்லம் டிஸ்ட்ரிக்ட், கேரளா. இது அட்ரஸ் மன்ட்ரோ ஐலண்ட், மன்ட்ரோ துருத், நியர் BSNL ஆபீஸ். நான் லொகேஷன் ஷேர் பண்றேங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கடையெல்லாம் நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதுக்கப்புறம் எந்த ஊருக்கு போனா எந்த இடத்துல வந்து கம்மியா கிடைக்கும், டேஸ்டியா எங்க நல்லா இருக்கும், ஹோம்லி ஃபுட் எங்க கிடைக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. டாடா, பை பை.